வணக்கம். அதாவது சிபிசிஎல் நிறுவனத்திடம் இழப்பீடு கேட்டு 10வது நாளாக தொடர்ந்து போராட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. பலத்த போலீஸ் பாதுகாப்பும் நில அளவீடு பணி தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் 19 விவசாயிகள் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் பனங்குடியில் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான சிபிசிஎல் ஆலை உருவாக்க பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்காக பனங்குடி, சோமராஜபுரம், மொத்தம் நரிவனம் ஆகிய பகுதியில் இருந்து நிலம் கையகப்படுத்தப்பட்டு வருகிறது. நிலத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி கடந்த 1ஆம் தேதி, அதாவது மே மாதம் தொழிலாளர் தினத்தன்று முதலிருந்து பிள்ளை பனங்குடி பகுதியில் தொடர்ச்சியாக விவசாயிகள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் இன்று 10வது நாளாக உண்ணாவிரதம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அதாவது முதல் நாள் தொடங்கி 10வது நாள் வரை தொடர்ச்சியாக பல்வேறு கட்டங்களில் நூதன முறையில் பிச்சை எடுத்தல், குறிப்பாக இன்று மண்ணை வாரி இறைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது போன்ற தொடர்ச்சியாக 10வது நாளாக போராட்டம் நீடித்து வருகிறது. இந்த நிலையில் சிபிசிஎல் நிறுவனம் இன்று காலை முதலே வருவாய்த்துறையினர் மூலம் நில அளவீடு பணியை தொடங்கியுள்ளது. அதற்காக பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சுமார் திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை சேர்ந்த சுமார் 600க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனால் பனங்குடி, முட்டம், சோமராஜபுரம் உள்ள பகுதிகளும் பலத்த போலீஸ் பாதுகாப்பில் உள்ளதால் ஒரு பரபரப்பான சூழல் அங்கு நிறைவு வருகிறது. தொடர்ச்சியாக நில அளவீடு பணி நடைபெற்று வரும் இடத்திற்கு விவசாயிகள் செல்லாமல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளை தடுப்பு அரண்களை கொண்டு தடுப்பும் பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இதனையடுத்து சிறுநங்கை கிராமத்தை சேர்ந்த பெண்கள் மற்றும் விவசாயிகள் திடீரென நில அளவீடு செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த வருவாய்த்துறையினரை தடுக்க முற்பட்டனர். அதனால் அங்கு ஒரு பரபரப்பு ஈடுபட்டது. இந்த பரபரப்பு குறையும் முறையில் காவல்துறையினர் அவர்களை தடுத்து கைது செய்துள்ளனர். தற்போது கைது செய்த விவசாயிகள் நாகூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக 19 விவசாயிகள், பெண்கள் உட்பட 19 விவசாயிகள், அதில் ஒரு குளம் அடங்கும் என்பது ஒரு செய்தி கிடைத்துள்ளது. தொடர்ந்து 10வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் கைது செய்யப்பட்டுள்ள ஒரு சம்பவம் வெறும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.